நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல 9 to 5 ஜாப்க்கு போற பர்சன் அப்படின்னா உங்க கையில ஒரு இன்டர்நெட், ஸ்மார்ட் போன் இல்ல லேப்டாப் அண்ட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இருந்தா போதும். இந்த 2025ல உங்களால ஆன்லைன்ல மணி மேக் பண்ண முடியும். ஈவன் 50,000 வரை உங்களால இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். சோ அதுக்கு என்னெல்லாம் நாம செய்யணும், எந்தெந்த டூல்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்கான 5 மெத்தட் தான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். சோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் தட் இது வெல் செக்ஸ், நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 1, கண்டென்ட் ரைட்டிங். எஸ், இந்தியால கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் கண்டென்ட் ரைட்டிங்கான மார்க்கெட் அப்படின்றது ரொம்பவே டிமாண்ட்ல இருக்கு. நான் என்னோட ஆன்லைன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதும் இந்த கண்டென்ட் ரைட்டிங் தான். எஸ், நானுமே யூடியூப்ல பல கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். அது மூலமா ஏர்ன் பண்ணிருக்கேன். நீங்களும் இந்த கண்டென்ட் ரைட்டிங்க ஏர்ன் பண்றதுக்கு யூடியூப் ஸ்கிரிப்ட் மட்டுமே ஒரு சோர்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ராவா நீங்க பிளாக் இல்லைன்னா ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணலாம், வெப்சைட் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அண்ட் சோஷியல் மீடியால நீங்க கேப்ஷன் எழுதுறது கூட மணி ஏர்ன் பண்ணலாம். லைக் அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் வெப்சைட்ல நீங்க ப்ராடக்ட்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது மூலமாவும் நீங்க இந்த கண்டென்ட் ரைட்டிங்ல மணி ஏர்ன் பண்ண முடியும். லாஸ்டா என்ன போல பல யூடியூபர்ஸ்க்கு நீங்க ஸ்கிரிப்ட் ரைட் பண்றது மூலமா கூட மணி ஏர்ன் பண்ண முடியும். சோ இதுக்கான கிளைண்ட் எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸா இருக்கா, Fiverr, Upwork, Freelancer அப்படின்னு இந்த மாதிரியான வெப்சைட்ல உங்களுடைய கண்டென்ட் ரைட்டிங்க நீங்க ஷோ பண்றது மூலமா உங்களால கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் லிங்க்டின்ல தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் சிஇஓஸ் எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள நீங்க ரீச் பண்றதுக்கு லிங்க்டின் பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்டா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீசஸ் பண்ற சில ஏஜென்சிஸ் இருப்பாங்க. நீங்க கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி மணி ஏர்ன் பண்றதுக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எஸ், நீங்க உங்களுடைய சார்ஜஸ்க்கு பெர் வேர்ட்ஸ்ல கூட பே பண்ண வைக்க முடியும். நீங்க ப்ரோ கண்டென்ட் ரைட்டர் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான இந்த டிமாண்ட் அப்படின்றது அதிகமா தான் இருக்கும். இந்த கண்டென்ட் ரைட்டிங் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி உங்க கிரியேட்டிவிட்டி மட்டும் பத்தல அப்படின்னா, எஸ் நீங்க Chatgpt யூஸ் பண்ணியும் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். Chatgpt யூஸ் பண்றப்போ நம்மளால ஃப்ளூயண்டா கண்டென்ட் ரைட்டிங் மேக் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் எந்தவித கிராமட்டிக்கல் எரரும் இல்லாம நீங்க உங்களுடைய கிளைண்ட்டை உங்களுடைய ஒர்க்ஸ் மூலமா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சோ இப்படி நீங்க உங்களுடைய கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ல மானிட்டைஸ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் செகண்டா நாம பார்க்க போற ஆன்லைன் ஏர்னிங் ஐடியா என்னன்னா செல்ஃப் கேன்வா டிசைன்ஸ். எஸ், இப்போ போட்டோஷாப்பை தாண்டி கேன்வால நம்மளால சூப்பரா டிசைன் பண்ண முடியுது. அண்ட் நமக்கு ஷார்ட் டைம்ல டிசைன்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியுது அப்படின்றப்ப நம்மளால ஏன் இந்த டிசைன்ஸை செல் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியாது, அதுதான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். எஸ், நீங்க கேன்வால இன்ஸ்டாகிராம் போஸ்ட், கொரோசல், தம்ப்நெயில், ரெஷ்யூம் டெம்ப்ளேட்ஸ், இன்விடேஷன்ஸ், கார்ட்ஸ், பல டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு உங்களால எல்லாத்தையுமே ஃப்ரீயா கிரியேட் பண்ண முடியும். எஸ், ப்ரோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணா இதை விட நல்ல டிசைன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் பேசிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ இந்த கேன்வாவோட ஃப்ரீ வெர்ஷனே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ், நீங்க இந்த கேன்வா டிசைன்ஸை ஒரு வெப்சைட்ல செல் பண்ணீங்க அப்படின்னா அது மூலமாவும் உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. லைக் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆர் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க etsy.com அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய டிசைன்ஸை நீங்க ஷோகேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டிசைன்ஸை டவுன்லோட் பண்ணுவாங்க, அதுவும் மணி பே பண்ணி. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. செகண்டா நீங்க கிரியேட்டிவ் மார்க்கெட் அப்படின்ற வெப்சைட் இருக்கு, அதுலயும் நீங்க உங்களோட டிசைன்ஸை செல் பண்ணலாம். ஓகே, நான் என்னோட டிசைன்ஸை செல் பண்றதை தாண்டி நான் என்னோட கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்லயும் நீங்க உங்களுடைய கேன்வா டிசைன்ஸை ஷோகேஸ் பண்ணி கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எஸ், இதுக்கு நீங்க Fiverr, Upwork, Freelancer மாதிரியான வெப்சைட்ஸை யூஸ் பண்ணலாம். எஸ், நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பல பேரை நீங்க ரீச் பண்ணலாம். ஒரு டெம்ப்ளேட்டுக்கு நீங்க ஃப்ரம் 100 ருபீஸ்ல இருந்து 1000 வரை உங்களால சார்ஜ் பண்ண முடியும். நீங்க ஒன்ஸ் ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க, அந்த டெம்ப்ளேட்டை மத்த எல்லாரும் தொடர்ந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கான இன்கம் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் டவுன்லோட் பண்றப்போ கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. அதனால இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடடா பாசிவ் இன்கமாவும் ஜென்ரேட் ஆகும். சோ இப்பயே கேன்வால ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் Etsy இல்ல Shopify மாதிரியான
மாதிரியான ஆப்ஸ்லயும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிசைன்ஸ் என்ன அப்படின்றத பிக்ஸ் பண்ணுங்க. அந்த டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு Etsy இல்ல Shopify மாதிரியான ஆப்ஸ்ல உங்களோட டிசைனை நீங்க ஷோகேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வர்ஸ்ட் கிளையண்ட்டுக்கு பிடிக்கிறப்போ அதை டவுன்லோட் பண்ணுவாங்க. சோ இப்படி ஒரு ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் கேன்வாலே உங்களால பாசிவ் இன்கம் மந்த்லி ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்யாம இருப்பீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இது செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாம ஆன்லைன் ஏர்னிங் ஜர்னில பார்க்க போற தேர்ட் ஐடியா என்னன்னா டிராப் ஷிப்பிங். எஸ், இந்த டிராப் ஷிப்பிங் முதல்ல யூஎஸ்ல எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்தியாவிலுமே நிறைய பேரு இந்த டிராப் ஷிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான டிமாண்டும் இப்போ பீக்ல இருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த டிராப் ஷிப்பிங்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மூலமா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிராப் ஷிப்பிங்னா ஒண்ணுமே கிடையாது. எஸ், நீங்க ஒரு ப்ராடக்ட கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க. ஐயோ, நான் அந்த ப்ராடக்ட கொண்டு போய் சேர்க்கணுமா? என்கிட்ட ப்ராடக்ட் எதுவுமே இல்லையே, நான் அந்த ப்ராடக்ட ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா, என்கிட்ட வேர் ஹவுஸ்லாம் இல்லையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது இல்ல. எஸ், நீங்க இந்த டிராப் ஷிப்பிங் மூலமா ஏர்ன் பண்றதுக்கு எந்த ஒரு வேர் ஹவுஸோ இல்ல ப்ராடக்ட்டோ தேவை கிடையாது. நீங்க உங்களுக்கான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான் பில்ட் பண்ண போறீங்க. அத நீங்க உங்களோட ஓன் வெப்சைட்ல கூட பண்ணலாம், இல்லனா Shopify மாதிரியான ஆப்ஸ்லயும் பண்ணலாம். இதுல நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ட ப்ரோமோட் பண்ண போறீங்க. அதாவது நீங்க எந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதை ஜஸ்ட் ப்ரோமோட் பண்ண போறீங்க. லைக் நீங்க ஃபேஷன், பெட்ஸ், ஜிம் இல்ல ஃபிட்னஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு நீட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்டை எடுத்துட்டு அதை உங்களுடைய வெப்சைட் இல்ல Shopify அக்கௌண்ட்ல ப்ரோமோட் பண்ண போறீங்க. இந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் உங்களுடைய ப்ராடக்ட்டை கிளிக் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கான சப்ளையரை நீங்க மீஷோல போய் கொடுக்க போறீங்க. எஸ், அந்த ப்ராடக்ட்டை மீஷோல இருந்து அந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ண போறாங்க. நீங்க இதுல மீடியேட்டரா ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ண போறீங்க. இதுதான் டிராப் ஷிப்பிங் வேலை பார்க்கற விதம். சோ இந்த டிராப் ஷிப்பிங் மூலமா நீங்க எந்த ப்ராடக்ட்டும் இல்லாம வேர் ஹவுஸும் இல்லாம பெருசா ஸ்ட்ரெஸ் எதுவுமே எடுத்துக்காம நீங்க ஈஸியா ஆன்லைன்ல மணி ஜெனரேட் பண்ண முடியும். ஆர்டர் பண்ற கஸ்டமர் கூட கஸ்டமர் சப்போர்ட் மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. சப்ளை பண்றதோ ஷிப் பண்றதோ உங்க வேலை கிடையாது. நீங்க டென்ஷன் ஃப்ரீயா வீட்ல இருந்துட்டே இந்த டிராப் ஷிப்பிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த டிராப் ஷிப்பிங்ல மந்த்லி 50,000 ல இருந்து 1 lakh வரை ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய பேர் இங்க இருக்காங்க. நீங்க இத ஒரு சைடு ஹஸ்லா ஸ்டார்ட் பண்ணலாம் 9 to 5 ஜாப் பண்ணிக்கிட்டே. சோ இந்த டிராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆன் டிமாண்ட்ல இருக்க ஆன்லைன் ஏர்னிங் ஐடியா தான் இந்த பாட்காஸ்டிங். நீங்க ஒரு கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்றதுதான் இந்த பாட்காஸ்டிங். எஸ், நீங்க Spotify, கூகுள் பாட்காஸ்ட் இல்ல ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுடைய பாட்காஸ்ட நீங்க அப்லோட் பண்ணலாம். அது மூலமா உங்களால மணி ஜெனரேட் பண்ண முடியும். எஸ், இது யூடியூப்கான ஒரு வாய்ஸ் பேஸ்ட் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். பல பேர் நம்ம யூடியூப்ல ஃப்ரண்ட் டு கேமரா பேசுறதுக்கு கொஞ்சம் ஷை பர்சனா இருப்போம். அண்ட் நமக்கு லைட்டிங்ஸ் சரியா செட் பண்ண வராதப்போ, பெரிய லெவல் கேமரா நம்ம கிட்ட இல்லாத நாம மணி ஏர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் தான் இந்த பாட்காஸ்டிங். இதுல நீங்க எந்த டாபிக் பத்தி வேணாலும் பாட்காஸ்ட் பண்ணலாம். லைக் மோட்டிவேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பினான்ஸ் டிப்ஸ், எஜுகேஷன் டிப்ஸ், இன்டர்வியூ டிப்ஸ், தமிழ் ஹிஸ்டரியில ஸ்டோரிஸ், பிசினஸ் ஐடியாஸ் அப்படின்னு இந்த பாட்காஸ்ட கேட்கறதுக்கு பல மில்லியன் ஆடியன்ஸ் இந்த வேர்ல்ட்ல இருக்காங்க. இந்த பாட்காஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பெருசா எந்த செட்டப்பும் தேவைப்படாது. கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு நல்ல மொபைல் போன் இருக்கும் அண்ட் உங்ககிட்ட ஒரு குட் குவாலிட்டியான மைக் இருந்தா போதும். உங்களால ஒரு பாட்காஸ்ட ஈஸியா ரெக்கார்ட் பண்ண முடியும். அதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நீங்க உங்களுடைய பாட்காஸ்டிங் வெப்சைட்ல ப்ரோமோட் பண்ணலாம். அட் லாஸ்ட் நீங்க ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கான ஒரு மெத்தட், ஒரு ஐடியா தான் இந்த print on demand. எஸ், நீங்க உங்களோட டிசைன்ஸ முன்னாடி பார்த்த மாதிரி Shopify இல்ல Etsyல கிரியேட் பண்ணி செல் பண்ணலாம். அண்ட் அதர்வைஸ் நீங்க அந்த டிசைன்ஸ பிரிண்டபிள் ஆக்கலாம். எப்படி? எஸ், நீங்க டி-ஷர்ட்ஸ், கப் இல்ல ஹூடி, மொபைல் கேஸ், டைரி அப்படின்னு இந்த மாதிரியான விஷயத்துல நமக்கு ஒரு டிசைன்ஸ் இருந்தா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? எஸ், அந்த டிசைன்ஸ நீங்களே கிரியேட் பண்ணா அது எப்படி இருக்கும்? அதை கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு மணி ஜெனரேட் ஆக போகுது அப்படின்னா இது சூப்பரான மெத்தட் இல்லையா மணி ஜெனரேட் பண்றதுக்கு? எந்த ஒரு ஃபேக்டரிக்கும் போய் டி-ஷர்ட்டை வாங்க வேண்டியது கிடையாது. நீங்க போய் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க முன்ன பண்ண மாதிரி ஒரு டிசைனை கிரியேட் பண்ண போறீங்க. அதை இன்னொரு விதத்துல நீங்க டி-ஷர்ட், ஹூடி, கப்ஸ் இல்ல
மொபைல் கேசஸ் இல்ல டைரியில பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட்ல நீங்க கொடுக்க போறீங்க. எஸ், நீங்க டிசைன்ஸை கேன்வா இல்ல போட்டோஷாப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறீங்க. அதை பாட் வெப்சைட்ல அப்லோட் பண்ண போறீங்க. அதாவது பிரிண்டபிள் ஆன் டிமாண்ட் அது ரிலேட்டடான வெப்சைட்ல நீங்க உங்களுடைய டிசைன்ஸை அப்லோட் பண்ண போறீங்க. அண்ட் நீங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை நீங்க இன்ஸ்டாகிராம் மூலமா ப்ரமோட் பண்ண போறீங்க. ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி அதை கஸ்டமருக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கிரியேட்டிவா யோசித்து ஒரு டிசைனை கிரியேட் பண்றது மட்டும்தான். ஒரு டிஷர்ட்டோட பிரைஸ் 699 அப்படின்னு வச்சாலும் பிரிண்ட் பண்றவங்க 399 சார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 300 வரப்போகுது. எஸ், ஒரு 100 டிஷர்ட் நீங்க பிரிண்ட் பண்ண கொடுத்தாலும் 300 × 100 இஸ் ஈக்குவல் டு 30,000 ஒரு மந்த்ல உங்களால ஏர்ன் பண்ண முடியும். எஸ், இந்த வீடியோல நாம பார்த்த கண்டென்ட் ரைட்டிங், கேன்வா டெம்ப்ளேட் செல்லிங், ட்ராப் ஷிப்பிங், பாட்காஸ்டிங் அண்ட் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு இந்த 5 ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் பிஃபோர் தட் இந்த மாதிரியான ஆன்லைன் மணி மேக்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் another யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் வீடியோல நாம மீட் பண்ணலாம். Until then, bye from Uma from Wealth Techs.